நீங்க எழுதி வச்சுக்கோங்க. செந்தில் பாலாஜிக்கு சம்மன் கொடுக்க போறது கிடையாது. இது சம்பந்தப்பட்ட யார் திமுக காரன் சம்மன் கொடுக்க போறது கிடையாது. இது சந்தேகத்தை நோக்கி, அதாவது இவங்க எல்லாம் சந்தேகம் எழுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற நோக்கி கூட போகாது. நீங்க எவ்வளவு பேர் வேணாலும் சொல்லுங்க. யார் அருணாச்சல கமிஷன் முன்னாடி போய் ஓடு கத்துங்க. இல்ல இது சதி வேலை இருக்கு. நீங்க தயவு செய்து இது விசாரணை நடத்துங்க. இந்த ஒரு விஷயத்தை நீங்க லேசில் விடக்கூடாது. இதுக்கான வாய்ப்பும் இருக்கு. வாய்ப்பு இருக்கிற ஒரு விஷயத்துக்கு நீங்க சம்மன் கொடுத்துதான் ஆகணும் கேளுங்களேன். கொடுக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி கமிஷன் வேற ஒரு திசை நோக்கி போயிருக்கு. எனவே இதற்கு மேல திமுக அரசாங்கம் விசாரிக்க கூடாது. இது நேரடியாக சிபிஐக்கு மாத்தி அங்க கொண்டு ஒப்படைச்சிட்டு அவங்க விசாரிக்கிறது நல்லது. இதில் தவறு நிச்சயமாக தமிழக வெற்றி கழகத்தின் மீது இருக்கு. நான் எந்த மறுப்பு சொல்ல மாட்டேன். ஆனா இறுதியா ஒண்ணே ஒண்ணு கரூர் மக்கள் சொல்றேன். செந்தில் பாலாஜிலாம் ஒரு அரசியல்வாதி. நீ ஓட்டு கூசா போடுறீங்க பாருங்க. என்ன 500 ரூபாய், 1000 ரூபாய், 2000 வாங்கிட்ட. இந்த உலகத்துல பெரும் பாவமே செஞ்சு வாழக்கூடிய ஒரு மக்கள் இருக்காங்கன்னா அது நீங்க தான். கரூர் மக்கள் தான். இந்த ஆளை ஓட்டு போட்டு தேர்வு செஞ்சு அனுப்பிடுறீங்க பாருங்க. ஒயின் ஷாப்ல ஆரம்பிச்சு எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் அப்ப வந்து காலேஜுடைய ஃபைனல் இருந்தீங்க. அந்த இடத்துல இந்த ஆள் தான் போக்குவரத்து அமைச்சராமா. அவ்வளோ பெரிய ஊழல் பண்ணான்னு வச்சுக்கோங்க. இந்த ஆள் தான் ஊருக்கு வெளியில ஹோட்டல்ல அரசு பஸ் நிக்க சொல்லி அந்த பஸ்ல டம்மு டம்மு டம்னு அடிச்சு இங்க சாப்பிட்டு அனுப்புவாங்க. எல்லா ஹோட்டலும் இவன் தான் நடத்துங்க. அப்ப ஆரம்பிச்ச இந்த அயோக்கிய தரத்தை செந்தில் பாலாஜி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை கெடுத்து குட்டிச்சோர ஆக்கி எவ்வளவு நாசம் பண்ண முடியுமோ ஒரு அரசியல்வாதி அரசியல் மட்டும்தான். எனக்கு வெற்றிக்கு என்ன வேணா செய்வேன். அப்புறம் ஒரு ஈவில் மைண்ட்ல உச்சகட்ட தீய சக்தியை ஒருத்தனை கொழுந்து விட்டு எரிய விட்டு அனுப்பி விட்டது நீங்க தான். இந்த நபருக்கெல்லாம் ஓட்டு போறதுக்கு உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இல்லவே இல்லைனா தான் நீ ஓட்டு போடுவீங்க. எவன் எப்படி நாசமா போனானே எனக்கு காசு தான் முக்கியம். அப்படின்னு நினைக்கிற மட்டும்தான் இந்த செந்தில் பாலாஜி அரசியல்வாதிகளை உருவாக்குவாங்க. அந்த வகையில கரூர் மக்கள் நல்லா உருவாக்கி வச்சிருக்கீங்க ஒரு ஆளை.